இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஃபைனலா இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் தனியா பேசிப்பேன். முதல்ல நீங்க சொல்லுங்க. ஆனா மேடம், ரெண்டு பேரும் தானே அவங்க கருத்தை தெரிவிக்கணும். எங்க கிட்ட எதுக்காக கேக்குறீங்க? நீங்க இவங்களோட குடும்பம். ஒரு குடும்பம் எப்பவுமே இவங்களுக்கு கெடுதல் நினைக்காதுல்ல. சில நேரங்கள்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபால அவங்க பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியாது. ஆனா அந்த குடும்பம் அதை சரி பண்ணிடும். கடைசி முடிவை இவங்க தான் சொல்லியாகணும். But I still want to know your opinion, Mrs. Oberoi. நீங்க சொல்லுங்க. இந்த பொண்ணு உங்க மருமக லக்ஷ்மி. லக்ஷ்மி பலமுறை என் மகனை ஆபத்துல சிக்க வச்சிருக்கா. ஆனா என்னோட மகன் அவளோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சிருக்கான். அதோட ஒவ்வொரு ஆபத்திலையும் லக்ஷ்மி தான் ரிஷியை காப்பாத்திருக்கா. எஸ். அதோட எங்க லக்ஷ்மியோட குணமே அப்படிதான். தன்னை பத்தி யோசிக்கவே மாட்டா, மத்தவங்கள பத்தி தான் அவ யோசிப்பா. இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறது லார்ஜ் சௌபாக்கியம்னு சொல்லலாம். அவ ஒரு தரித்திரம் பிடிச்சவ, கெட்ட சகுனம். கடைசியில உன் புத்திய காட்டிட்டல்ல. அவங்க எல்லார்கிட்டயும் ஒப்பீனியன்ஸ் கேக்குறாங்க, அதனாலதான் நான் சொன்னேன். எல்லாரும் தான் சொல்றாங்க, ஆனா குடும்பத்தோட மான மரியாதைய மனசுல வச்சுக்கிட்டு சொல்றாங்க. ஆனா மாம், போதும், சொல்றத சொல்லிட்டேல்ல. இனிமே நான் பேசுறேன். ஜோடியா இருக்க கடவுள் தான் அமைச்சு அனுப்புறாரு. இவங்களையும் கடவுள் தான் சேர்த்து வச்சிருக்காரு. யாரு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது. பவித்திரமான ஜோடியை பிரிக்கவும் கூடாது. மிஸ்ஸஸ் ஓபிராய், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? குடும்பத்தோட கௌரவத்தை மனசுல வச்சு என்னென்ன விஷயங்களை சொல்லணுமோ அது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஐம் ஷூர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இவங்கள பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி என் மனசுல என்ன இருக்குன்னு இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Well, that's it then. இப்ப நான் இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே தனியா பேச விரும்புறேன். ரிஷி, நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்க, அதை மறந்துடாத. ரிஷி டிவோர்ஸ் கேட்டான்ல, அப்போ என்ன தீர்ப்பு கிடைச்சது? டிவோர்ஸ் கிடைச்சிடுச்சுல்ல? நீங்க இந்த மாதிரி பல கேசஸ் ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. ஒவ்வொரு தம்பதியோட நலன்கள்லயும் அக்கறை எடுத்துப்பீங்க. நீங்க என்ன முடிவு எடுத்தீங்கன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். பாருங்க, நான் ஒரு மனுஷியா என்ன வேணாலும் யோசிக்கலாம். பட் as court, in as a judge, ஒரு லிமிட்க்கு அப்புறம் நானும் கட்டுப்பட்டிருக்கேன். அதோட நானும் சட்டத்தை கடைபிடிச்சாகணும். நானும் அதை தான் பண்ணேன். அவங்க விருப்பத்தை நான் நிறைவேற்றி வச்சுட்டேன். அதை நான் ஏத்துக்கிட்டேன். அவங்க ரெண்டு பேரும் என்ன முடிவெடுத்தாங்களோ அதுல நான் கோர்ட்டோட முத்திரைய குத்தியாச்சு. கடவுளே ரொம்ப நன்றி, அவங்க ஒன்னா இருக்காங்க. ஒரு நிமிஷம். டிவோர்ஸ் கிடைச்சிடுச்சா இல்லையா? ஐ மீன், ரிஷி எனக்கு வாக்கு கொடுத்துருக்கானே, லக்ஷ்மியை வீட்டை விட்டு விரட்டுவேன்னு சொன்னா விரட்டி தானே ஆகணும். கோர்ட் தீர்ப்பு என்னவா வேணா இருக்கட்டும், அந்த லக்ஷ்மி வீட்டுக்கு வரக்கூடாது. ஆமா அண்ணி. இங்க பாருங்க, அவங்க பல விஷயங்களை செட்டில் பண்ணிட்டாங்க. இது முதல் நாள்ல இருந்தே எனக்கு தெரியும். அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு தப்பும் நடக்காது, எல்லாம் நல்லா தான் போகும். அண்ட் ஹானஸ்ட்லி நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ நான் ஃபார்மாலிட்டியும் முடிச்சு வச்சுட்டேன். அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க, டிவோர்ஸ் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க இந்த வாழ்க்கையை வாழ விரும்புறாங்க. அதனால நானும் அவங்க கிட்ட கேட்டேன், ஐ எம் வெயிட்டிங். நீங்க தான் இப்ப பேசணும். இவ்ளோ நாள் ஒன்னா இருந்ததுக்கு அப்புறம், ஒருத்தர் நல்லா புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம், ஒவ்வொருத்தருடைய நல்லது கெட்டது எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம், இப்ப நீங்க எந்த முடிவுக்கு வந்திருக்கீங்க? வாழ்க்கையா, டிவோர்ஸா? ஏன் நீங்க மௌனமா இருக்கீங்க? தயவு செஞ்சு நாங்க முடிவு பண்ணிட்டு வரலன்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. லக்ஷ்மிக்கு பிடிச்ச மாதிரி நடக்கட்டும். இது நல்லாதான் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இங்க வந்திருக்கீங்க. இட்ஸ் குட். உறவுகள் இப்படிதான் வளரும். தன்னை விட பார்ட்னருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்.
பட் யூ நோ வாட், நாம இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரணும். நீங்க 2 பேருமே தனித்தனியா யோசிக்கணும். அதுவும் உங்களுக்காக. உங்களுக்கு எது நல்லதுன்னு யோசிங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சோ இப்ப சொல்லுங்க, என்ன விரும்புறீங்க? வாழ்க்கையா இல்ல டிவோர்ஸா? நான் வாக்கு கொடுக்கறேமா. ஒருவேளை கிரண் ஆண்டி லக்ஷ்மியோட பேரை சொன்னா, இந்த ஆக்சிடென்ட் அவளால தான் நடந்துச்சுன்னு சொன்னா, அப்ப நானே லக்ஷ்மியே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வாக்குங்கிறது உறவு மாதிரி. வாக்கு தவறினா உறவும் முறிஞ்சிடும். டிவோர்ஸ். 2 பேரும் டிவோர்ஸ் பண்றதா சொல்லிட்டாங்க. அதனால டிவோர்ஸ ஃபைனல் பண்ண வேண்டி வந்தது. சாரி, பட் டிவோர்ஸ் கிராண்ட் பண்ண வேண்டி வந்தது. தேங்க்யூ. ஓ காட் அனிட், கடைசியில டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு. நாம நம்ம முடிவை மாத்த முடியாத லக்ஷ்மி. நான் ஏன் இந்த முடிவை எடுத்தேன்னு தெரியுமா? என்ன நான் உன்னை ஏமாத்திருக்கேன். ஆனா லக்ஷ்மி, ஐ நோ ஐ டோன்ட் டிசர்வ் யூ, பட் ப்ளீஸ் என்னை விட்டு பிரிஞ்சு போகாத. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது லக்ஷ்மி, ப்ளீஸ். நான் உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கேன்னு தெரியுது. நான் உன்னை ஏமாத்திருக்கேன். ஆனா ப்ளீஸ் லக்ஷ்மி, என்னை விட்டு போயிடாத. ஐ ப்ராமிஸ், நான் இனிமே உன் நம்பிக்கையை உடைக்க மாட்டேன். லைஃப்ல எப்பவும் நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். ஐ ப்ராமிஸ். எந்த நம்பிக்கை போச்சோ அதை என்ன பண்றது? நம்பிக்கையில தானே உறவே இருக்கு ரிஷி. நம்பிக்கையில தான் உறவு இருந்தது, பட் அந்த நம்பிக்கையை நான் மறுபடியும் ஜெயிப்பேன். பழைய மாதிரி எல்லாத்தையும் நான் சரி பண்ணுவேன். ப்ளீஸ். எப்படி மலிஷ்காக்கும் உனக்கும் நடந்ததை அழிச்சிட முடியுமா உன்னால? எனக்கு துரோகம் பண்ணியே அன்னைக்கு ராத்திரி நம்ம உறவை பொய்யன்னு நிரூபிச்சு அதுக்கு நீ என்ன பண்ண போற? லக்ஷ்மி, இங்க பாரு. என்னால இந்த ஏமாற்றத்தோட வாழ முடியாது ரிஷி. உன் கூட என்னால வாழ முடியாது. லக்ஷ்மி ப்ளீஸ், நீ இல்லாம என்னால வாழ முடியாது. தயவு செஞ்சு போகாத ப்ளீஸ். என்னை விட்டு பிரிஞ்சு போகாத லக்ஷ்மி. நீதான் என்ன பிரிச்சுட்ட. நான் இப்போ ஜஸ்ட் கிளம்பி போறேன். லக்ஷ்மி, இதுக்கு மேல எதுவும் பேசாத ரிஷி. திரும்ப திரும்ப எனக்கு அந்த இரவை ஞாபகப்படுத்தாத. எல்லாத்தையுமே நீதான் முடிச்சு வச்சுட்ட. இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு.